அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அரபி இலக்கணத்தினுடைய இரண்டாம் பாடம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தங்களுக்கு அரபி இலக்கணம் சம்பந்தமான பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்படியாக நடப்பதற்காக துஆ செய்யுங்க. நம்ம அரபி பாடத்தில் முதல் பாடமாக இஸ்மி என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஃபிஅல். ஃபிஅல் என்றால் என்ன? எந்த ஒரு வார்த்தை தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்குமோ, மேலும் அந்த அர்த்தம் சென்ற காலம், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இப்படி ஏதேனும் ஒரு காலத்துடன் சேர்ந்து வருமோ அதற்கு ஃபிஅல் என்று சொல்கிறோம். உதாரணமாக நஸர. இந்த நஸர என்ற வார்த்தை 3 எழுத்து கொண்ட இந்த வார்த்தை உதவி செய்தான் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. மேலும் ஏற்கனவே உதவி செய்தான் இறந்துவிட்ட ஒரு காலத்தையும் கொடுக்கிறது. அதவே என்சுரு என்று சொல்லுகின்ற பொழுது உதவி செய்வான், இனிமேல் வருங்காலத்தில் உதவி செய்வான். இப்போ என்சுரு என்ற ஒரு வார்த்தை ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கிறது, அதே போல வருங்காலத்தையும் அறிவிக்கிறது. இதற்கு ஃபிஅல் என்று சொல்லப்படும். இப்போ இஸ்முக்கும் ஃபிஅலுக்கும் உண்டான வித்தியாசம், இஸ்மும் சரி ஃபிஅலும் சரி, இந்த இரண்டும் தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். காலத்தை அறிவித்தால் அது ஃபிஅல், காலத்தை அறிவிக்கவில்லை என்றால் அது இஸ்மு. சரி, மூன்றாவது விஷயமாக நாம் அரபி இலக்கணத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 3. ஒன்று இஸ்மு, மற்றொன்று ஃபிஅல், இன்னொன்று ஹர்ஃப். எல்லோரும் விளக்கமுடையவர்கள், அதனால் இந்த ஆரம்பமாக உள்ள விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ மூன்றாவது விஷயம் ஹர்ஃப். ஹர்ஃப் என்று சொன்னால் தனியாக ஒரு அர்த்தத்தையும் கொடுக்காது, அதே போல் எந்த ஒரு காலத்தையும் அறிவிக்காது. ஃபிஅலுக்கும் இஸ்முக்கும் அப்படியே மாற்றமாக இந்த ஹர்ஃபுகள் என்பது தமிழில் துணைக்காலை போல தனியாக அர்த்தம் வைக்க முடியாது. அதற்கு ஹர்ஃப் என்று சொல்லப்படும். உதாரணமாக அலா, அலல் அருதி, ஃபில் அருதி, பூமியின் மீது, பூமியிலே. இப்படி இந்த அலா, ஃபி, இதே போன்ற ஹர்ஃபுகள் இன்ஷா அல்லாஹ் ஹர்ஃபை பற்றி பின்னர் தெளிவாக பார்ப்போம். ஹர்ஃப் என்று சொன்னால் தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்காது, அதே போல எந்த காலத்துக்கும் சேர்ந்திருக்காது. ஆக மொத்தத்தில் 3 விஷயங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கின்றோம். ஒன்று இஸ்மு, காலத்தின் மீது அறிவிக்காது, தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். மற்றொன்று ஃபிஅல். ஃபிஅல் என்று சொன்னால் காலத்தின் மீது ஒரு அறிவிக்கும், அதே போல தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். மூன்றாவது ஹர்ஃப். ஹர்ஃப் என்று சொன்னால் தனியாக ஒரு அர்த்தத்தையும் கொடுக்காது, எந்த காலத்துக்கும் சேர்ந்திருக்காது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் இஸ்மினுடைய விளக்கங்கள், ஃபிஅலினுடைய விளக்கங்கள், ஹர்ஃபினுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ்